இருக்கின்ற அந்த நாமங்களிலே ஓம் சரவணபவா என்பது ஒரு அற்புதமான அருளாட்சி பொருந்திய மந்திரமாக இருக்கின்றது. ஒரு மூல மந்திரம், உயர்ந்த நாமமாக இந்த ஓம் சரவணபவா என்ற மந்திரம் இருக்கின்றது. அதாவது சரவண பொய்கையிலே அவதரித்தவர். சரம் என்பது தற்பை, மனம் என்பது காடு. தற்பை காட்டிலே உள்ள நீர்நிலைகளே சரவணன் என்ற திருப்பெயரோடு அவதரித்தவர் தான் இந்த முருகப்பெருமான். ஓம் சரவணன். சரவண பொய்கையில் நீராடி முருகனிடம். அழகானவன், அற்புதமானவன், எண்ணில் கோடி நாமங்கள் இருப்பினும் இந்த சரவணபவா, ஓம் சரவணபவாய நமக, ஓம் சரவணபவாய நமக, அந்த வைப்ரேஷனை நீங்கள் தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள், உச்சரித்து பாருங்கள். தலையெல்லாம் கிறுகிறுக்கும், உடலெல்லாம் மெய்சிடிக்கும். எங்களுடைய அவயவங்களுக்கெல்லாம் ஒரு ஆரோக்கியமான சக்தியை, வலுவை, ஆற்றலை, வலிமையை தருகின்ற மந்திரமாக இந்த மூல மந்திரம் அமைகின்றது. இந்த நாமங்களை நாங்கள் உளப்பூர்வமாக, உளவிருப்போடு, அமைதியாக, ஆனந்தமாக எங்களுடைய மனங்களிலே, இதயம் என்ற தாமரையிலே, அதாவது இதயத்திலே இறைவன் வீற்றிருக்கின்றான். அந்த இதயத்திலே வீற்றிருக்கின்ற இறைவனை நாங்கள் ஆவகானப்படுத்துகின்ற அற்புதமான மந்திரமாக, உயர்ந்த மந்திரமாக ஓம் சரவணபவா என்ற அற்புதமான மந்திரம் காணப்படுகின்றது. இது 6 எழுத்துக்களை கொண்டது. 6 எழுத்தில் ஒரு மந்திரமா என்று சொல்லப்படுகின்றது. இந்த மந்திரம் ஆற்றல் நிறைந்தது. எங்களுக்கு அறிவை தருகிறது, ஆளுமையை தருகிறது, அல்லலை தீர்க்கின்றது. அதாவது இதிலே சரவணபவா என்ற அந்த மந்திரத்தினுடைய எழுத்து மூலமான பொருளை நாங்கள் ஒரு கணம் சிந்திப்போமே ஆயின், சரவண ச என்பது செல்வம், எங்களுக்கு மங்களத்தை தருவது. ரா என்பது கல்வி, அதாவது ஒளிமயமான கல்வியை, சிறப்பை எங்களுக்கு தருவது. ஒளிமயமான எதிர்காலம் நம் உள்ளத்தில் தெரிகின்றது. அந்த ஒளிமயமோ உடையவர்களாக, ஒளி வீசும் கண்களை உடையவர்களாக நாங்கள் வளர வேண்டும். எங்களுடைய குழந்தைகள் வளர வேண்டும். நாங்கள் இந்த வாழ்கின்ற காலத்திலே அந்த அற்புதத்தை, அருளை எங்களுக்குள்ளே அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இந்த மந்திரத்தை நாங்கள் ஓதிக்கொள்ள வேணும். ப என்பது முத்தியை, உயர்ந்த சாத்வீகமான உயர்வான முத்தியை தரக்கூடியது. ந என்பது சரவண, ந என்பது பகைமையை வெல்லும் ஆற்றலை தருவது. எங்களுக்கு எத்தனோ விதமான பகைகள் எங்களுடைய வாழ்க்கை வட்டத்தை, வாழ்க்கை சூழலை சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிறது. அந்த பகைமை, இந்த பகைமையிலிருந்து எங்களை விடுவித்துக் கொள்வதற்கு அது மூலமாக அமைகின்றது. சரவண ப என்பது காலனை வென்றவன். இதைத்தான் ஞானசம்பந்தர் ஒரு பாடலே பாடுகிறார். இது ஒவ்வொரு நாளுமே அற்புதத்தை தரும், அருளை தரும், ஆரோக்கிய தரும், உடல் வலிமையை தருவதாக சொல்லப்படுகிறது. எங்களுடைய நாளாந்த பிரேயஸ், நாளாந்த பிரார்த்தனைகளில் இந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எவ்வாறென்றால், துஞ்சலும் துஞ்சல் இல்லாத வாழ்திலோ நெஞ்சகம் நெய்ந்து நினை மின்னால் தோறும் வஞ்சகமாற்றடி வாழ்த்து வந்த கூற்று அஞ்ச உதைத்தன ஐந்தெழுத்துமே என்று சொல்லப்பட்டுள்ளது. அதாவது இந்த ஜம பயத்திலிருந்து, மரண பயத்திலிருந்து எங்களை விடுவித்துக் கொள்ளக்கூடியதாக இந்த ப காலனை வென்றவன், அதோடு சேர்த்து இந்த ஞானசம்பந்தராலே அருளப்பட்ட அற்புதமான இந்த பாடலையும் நாங்கள் எங்களுடைய நாளாந்த பிரார்த்தனைகளிலே நினைந்து கொள்வோம். ஆயின் எங்களுடைய உடல் உளம் ஆரோக்கியம் பெறுவதோடு நாங்கள் நீண்ட ஆயுளை பெறுவதற்கான வாய்ப்பாகவும் அமைகிறது. சரவண ப என்பது ஆரோக்கியமான நீடித்த நீண்ட வாழ்வை எங்களுக்கு தரக்கூடியது. அதாவது சரவண பவா என்ற அந்த மந்திரத்தினுடைய சொற்பொருளை நாங்கள் இவ்வளவு சிறப்பும், இவ்வளவு வலிமையும், இவ்வளவு ஆனந்தத்தையும் தருவதாகவே அமைகின்றது. இந்த மந்திர வடிவமாக உள்ள அந்த எழுத்துக்களை நாங்கள் எந்திர வடிவத்திலும் எந்திரம் மூலமாகவும் மனதிலே நிலைநிறுத்தி எந்த விதமான தீட்சையுமின்றி உச்சரிப்போமையாயின் முருகனை குருவாக கொண்டு, ஆதி குருவாக கொண்டு, அருணகிரிநாதருக்கு எவ்வாறு முருகன் அருளாட்சி வழங்கினானோ, அதாவது
அருணகிரிநாதரும் எங்களைப் போல் சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்து இன்னல்கள், இடையூறுகள், துன்பங்கள், துயரங்கள் நிறைந்த ஒரு சூழலிலே வாழ்ந்தவர். அப்படி வாழ்ந்த அருணகிரிநாதருக்கு கூட எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அருட்கடாட்சம் கிடைக்கப்பட்டுள்ளது. அந்த முருகப்பெருமானுடைய அருட்கடாட்சம் கிடைக்கப்பெற்றமைக்கு ஒரு வாய்ப்பும் வளமும் இந்த முருகநாமங்களை சொல்லுவதாகவும் இருக்கலாம். அதேவேளை அவருக்கும் முருகனுக்கும் இருந்த இன்டர்பர்சனல் ஸ்கில், அந்த தொடர்பாடல் திறன் அவரை ஒரு உயர்வான பக்திமானாக, உயர்வான முருக பக்த அடியாராக அவரை வெளிப்படுத்திய தன்மை கொண்டதாக அமைகிறது. அந்த வகையில் இந்த முருகநாமத்தை நாங்கள் ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தை உச்சரிப்பதற்கு, அதாவது வயசானவர்கள் மட்டும்தான் உச்சரிக்க வேண்டுமல்ல, குழந்தைகள், தாய்மார்கள், இளம் சிறார்கள், வயசு வந்தவர்கள் என்ற வயசு வேறுபாடு இன்றி ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா என்ற அந்த மந்திரத்தை நாங்கள் உச்சரித்துக் கொள்வோம். ஆயின் எங்களுடைய உடல் உள்ளம் மேன்மை பெறுகின்றது. காலையில் எழுந்து ஒரு மலர், ஒரு தண்ணீரோடு சேர்ந்து ஒரு மலரை நாங்கள் விருப்போடு அந்த முருகனுடைய பாதத்திலே வைத்து இந்த மந்திரத்தை நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். இதைத்தான் நாவுக்கரசர் சொல்கிறார். சலம்பூபடு தூபம் மறந்தறியேன், தமிழோடிசை பாடல் மறந்தறியேன், நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன், உளந்தார் தலையில் பலி கொண்டுழல்வாருடலில் நொறு சூலை தவித்தருள்வாய், அலந்தேன் அடியேன் அதிகை கடில விரட்டான துறை அம்மானே. இந்த நாவுக்கரசர் அழகாக பாடுகிறார். நாங்கள் இந்த ஓம் முருகா, ஓம் சரவணபவா, ஓம் குஹா, ஓம் கார்த்திகேயா என்று நாமத்தை நாங்கள் உச்சரிப்பதன் ஊடாக இந்த ஆற்றங்கரையானுடைய இன்னருளை பெறுவதோடு மட்டுமல்லாமல் அந்த தெய்வீக அருளாட்சி பொருந்திய அந்த முருகனுடைய ஆசீர்வாதத்தையும், முருகனுடைய திருவருளையும், முருகனுடைய கிருபையும் வருவதற்கு அது வாய்ப்பாக அமைகின்றது. அந்த இந்த நாமத்தை நாங்கள் உச்சரிப்பதன் ஊடாக பல்வேறு விதமான நற்பயன்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது எங்களுக்குள்ளே இருக்கின்ற காமகுரோத மோக மதம் ஆச்சரிய குணங்கள், நான் எனது என்ற அகங்கார மமகார செயற்பாடுகள், சிந்தனைகள் அற்றுப்போகும். ஒன்றைய குலம் ஒருவனே தேவன், என் கடன் பணி செய்து கிடப்பதே, அப்படியான ஒரு நல்ல மனப்பக்குவத்தை எங்களுக்கு தரவல்லது. அதுக்கு மேலாக இந்த நாமத்தை உச்சரிப்பதனால் சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, முருகனின் நாமத்தை சொல்ல சொல்ல உருகுதே மனம் எல்லாம் வெல்ல, முருகனின் நாமத்தை சொல்ல சொல்ல உருகுதே மனம் எல்லாம் வெல்ல, சரவண பவனே சிவகுருநாதனே, சரவண பவனே சிவகுருநாதனே, சரஜ கோபாலன் என்றும் மருமகனே, என்றும் முருகனின் நாமத்தை சொல்ல சொல்ல உருகுதே மனம் எல்லாம் மெல்ல. எங்களுடைய வாக்கு வலிமை பெறுகிறது. எங்களுடைய முகங்களிலே ஒரு பூரிப்பு, சொற்கள் தெளிவடைகின்றது, முகத்திலே ஒரு தேஜஸ் ஒளி, எங்களுக்குள்ளே அந்த ஒளி பொருந்திய தன்மையை எங்களுடைய வாக்குகள் வெற்றி பெறக்கூடிய வாக்காக, வலிமை தரக்கூடிய வாக்காக, பெருமதியான வாக்காக எங்களுடைய சொற்கள் அமைய வேண்டும் என்று சொன்னால் இப்படியான மந்திரத்தை நாங்கள் உச்சரித்துக் கொள்ள வேண்டும். பேரொளி பெருவெள்ளம் எங்களை அறியாமல் எங்களுக்குள்ளே வீறு கொண்டு வெளிப்படுத்துவதற்கு இந்த மந்திர உச்சாரணங்கள் பயனை தருகின்றது. அதாவது ஒளி பொருந்திய மந்திரம் சபம் வெளிப்படுகின்றது. நிலைத்த செல்வம், அள்ள அள்ள குறையாத ஆரோக்கியமான ஐஸ்வர்யங்கள் எங்களுக்கு கிடைக்கும். ஞான வாழ்க்கை, நோயற்ற வாழ்க்கை, நோயற்ற வாழ்க்கை தான் இன்று எங்களுக்கு தேவை. நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொப்பியோடு தான் எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய வாழ்நாள் கழிந்து கொண்டு போகின்றது. ஒரு கொப்பி இல்லைன்னு சொன்னால் அவர்கள் வாழ்வதில் பலனில்லை.
என்ன விதமான நோய் காவியலாக இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன உடனே கொப்பியை கொண்டாங்க. சில பேர் வைரமானவர்கள், நல்ல இறைநாட்டமுடையவர்கள், நல்ல உடல் உள்ள ஆரோக்கியம் கொண்டவர்கள் எங்களுக்கு கொப்பியிலே நாங்கள் இதுவரையும் ஹாஸ்பிட்டல் வாசலுக்கே போகையில் என்று சொல்லுவார். ஆனால் இன்று பிறந்த 3 மாத குழந்தைக்கும் அந்த கிளினிக் கொப்பி என்று சொல்லி போடப்படுது. எத்தனையோ விதமான நோய்கள் எல்லார் வீடுகள்லையும் டப்பியாக, அதாவது தேயிலை, சீனி, கோப்பி, நெஸ்கவே தான் டப்பிக்க போடுவோம். இப்போ குடிசை டப்பியாக பெட்டியாக ஹாஸ்பிட்டலுக்கு கிளினிக்கு போனால் ஒரு பேக்கே கொண்டு வர வேண்டிய, அதுவும் 2 மாதத்துக்கு ஒருக்கா அந்த கிளினிக்குன்னு சொல்லி சொன்னால் தாராளமான குளிசையோடு நாங்கள் வருகிறோம். அப்போ ஆகையினாலே இந்த நிலையை விடுத்து இந்த இறைநாமங்களை நாங்கள் உச்சரித்து இறைவனை வலம் வந்து இறைவனுடைய தொண்டுகளை செய்து இறை வீதியிலே நாங்கள் உருண்டு புரண்டு இறை நாமத்தை உச்சரித்தவார். அதாவது நாவுக்கரசன் இந்த கைல காட்சியை காண செல்கின்றார். அந்த கைல காட்சியை நடந்து செல்லுகிறார், உருண்டு செல்லுகிறார், படுத்து செல்லுகிறார். கடைசியாக உருண்டு தான் அந்த திருக்கைலாய காட்சியை கண்டார். அந்த காலத்திலே இப்படியான நோய்கள் நொடிகள் இல்லை. அவர்கள் எத்தனையோ வயசு ஆண்டாண்டு காலமாக அவர்கள் வாழ்ந்தார்கள், வலிமையோடு வாழ்ந்தார்கள். அந்த வலிமையோடு நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இந்த இறை நாமங்களை உரியவாறு உரிய முறைமையிலே நாங்கள் உச்சரிப்போமே ஆயின் நிச்சயமாக எங்களுக்கு நோயற்ற வாழ்வு, ஆரோக்கியமான வாழ்வு, அதாவது நடைப்பயிற்சி, தியான பயிற்சி, யோக பயிற்சி, இந்த இறைநாமங்களை உச்சரிக்கின்ற பயிற்சி முறைமையிலே நாங்கள் செல்லுவோமே ஆயின் வறுமையான அற்புதமான ஒரு மந்திரம் சூரிய மந்திரம். அது மதம் கடந்த நிலையிலே, ஜாதி மதம் கடந்த நிலையிலே, ஆண்பன் வேறுபாடற்ற நிலையிலே அந்த மந்திரம் இந்த பிரபஞ்சத்துக்கு மூலமாக இருக்கின்ற ஒளியை தருகின்ற அந்த தெய்வத்தினுடைய அருள் ஆட்சி எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சூரிய மந்திரம் மிகவும் அற்புதமானது. காயத்ரி மந்திரம் என்று சொல்லப்படும். அந்த காயத்ரி மந்திரம் காயத்ரி ஹோமாவாக இந்த நவராத்திரி காலங்களிலே சிறப்பாக செய்யப்படுகின்றது. ஓம் பூர்புவஸ்வக தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோயோ ந பிரசோதயாத். இந்த அதிகாலை பொழுது அற்புதமான பொழுது, இந்த மதிய பொழுதிலே ஒரு சிவத்தை பூவோடு அந்த சூரியனை பார்த்து, நீரோடு கொண்டு அந்த சூரியனை பார்த்து நமஸ்கரிக்கும் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய உடல் உள்ளம் ஆரோக்கியம் வருகின்றது. இந்த படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஞாபக சக்தி. இப்போ பிள்ளைகள் எல்லாம் படிக்கிறத மறந்து போகிறார்கள். மனனம் செய்கின்ற ஆற்றலே இல்லை. அந்த மனனம் செய்கின்ற ஆற்றல், நெட்டுரு பண்ணுகின்ற ஆற்றல்களை நாங்கள் வலுப்படுத்துவதற்கு அவர்கள் நல்ல தேஜஸ் கொண்டவர்களாக, ஒளிபருந்தியவர்களாக, வெற்றியாளர்களாக, சாதனையாளர்களாக, நோய் நொடி இல்லாதவர்களாக பிள்ளைகளை நாங்கள் வளர்த்து செல்ல வேண்டுமே ஆய் நிச்சயமாக இந்த காயத்ரி மந்திரத்தை நாங்கள் சொல்லிக் கொடுத்து அதோடு இந்த முருக நாமங்களை நாங்கள் சொல்லிக் கொடுப்போமே ஆய் நிச்சயமாக இறையாற்றல் எங்களுக்கு கிடைத்த வண்ணமே இருக்கின்றது. யாமிருக்க பயமேன் என்று சொல்லப்படுகிறது. எந்நிதியும் தருவான் செல்வ சந்நிதியான் என்று சொல்லப்படுகிறது. ஆற்றங்கரையான் அற்புதமானவன். ஒரு ஆணி ஒரு மட்டை கீறிட்டால் நாங்கள் எத்தனை ஏற்பூசி போட்டு, அடுத்த ஏற்பூசி போட்டு, 3வது ஊசி போட்டு அந்த அது ஒரு கொஞ்ச காலத்துக்கு அந்த காட்டை நாங்கள் கவனமாக வச்சிருப்போம். நாங்கள் இப்போ அண்மை காலங்களிலே நடந்த இந்த மகோற்சவ நன்னாளிலே எத்தனையோ விதவிதமான காவடிகள், அரோகரா அரோகரா அரோகரான்னு சொல்லி வானை பிளக்கின்ற அளவில் நாதவிந்து கலாதி நமோ நம என்று இந்த நாதவிந்து கலாதி நமோ நமோ என்று சொல்லக்கூடிய நாத பிரம்மமாக இருக்கின்ற இந்த முருகப்பெருமானுடைய நாமங்களை உச்சரித்தவாறு அரோகரா அரோகரா என்று சொல்லி எத்தனையோ விதமான வர்ணக்காவடி, வண்ணக்காவடி, வெள்ளிக்காவடி, இரும்பு காவடி, வாழ்காவடி, நாங்கள் தோல்காவடி தான் பார்த்தோம். எத்தனையோ விதமான ஆணிகள், வேல்கள் குத்தப்பட்ட நிலையில் அவர்கள் முருகனுடைய திருவருளை பெற்றார்கள். அவர்களுக்கு எத்தனை விதமான ஊசி போட வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். நாங்கள் ஒரு ஆணி ஒரு தென்னமட்டை கீறிட்டால் எத்தனை ஊசியை நாங்கள் போடுகிறோம். அப்படியாக அந்த இறை ஆற்றல் பொருந்தியவர்கள், இறை உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல்கள் எங்களிடம் குறைவாகவே காணப்படுகின்றது. ஆகையினால் நான் இதோடு சேர்ந்த ஒரு கதையை ஓம் முருகா ஓம் முருகா என்று நாங்கள் சொல்வோமே ஆயின்
எங்களுடைய உள்ளம் குளிரும், வாழ்க்கை மலரும், வார்த்தைகள் வெற்றியாக அமையும். எங்களுக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லை. நாங்கள் நல்ல ஆரோக்கியமான, அற்புதமான, ஆனந்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய வாக்கு, வாயே வாழ்த்து கண்டாயே. இந்த வாய் என்ன சொல்ல வேண்டும்? 5 எழுத்து மந்திரத்தை ஓது, 6 எழுத்து மந்திரத்தை ஓது, சக்தி சக்தி என்று சொல்லு. இந்த தெய்வங்களுக்கு என்னென்ன மந்திரங்கள் இருக்கிறதோ, நாங்கள் சில பேர் ஆஞ்சநேயர் பக்தர்களாக இருக்கலாம். ஓம் ஆஞ்சநேயாக வித்மகே வாயு புத்திராய தீமகை தன்னோ தந்தி பிரசோதயா. விநாயகரை நாங்கள் வழிபடுவதாக இருந்தால் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுபுஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோவசாந்தியே. ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கு வாழும் தளிதேனும் வாகும் பருப்புமிவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்யுங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கர் தமிழ் 3 என்று விநாயகருடைய பக்தர்களாக இந்த விநாயகருக்குரிய மந்திரங்களை நாங்கள் உச்சரிக்கணும். அந்த வகையிலே நாங்கள் என்னென்ன தெய்வங்களை மனசார உளமாற நினைந்து வணங்குகிறோமோ, வாழ்த்துகிறோமோ, அந்தந்த தெய்வங்களுடைய மந்திரங்களை ஓதுவதோடு இந்த முருகனுடைய திருத்தலம், முருகனுடைய பெருமையை கூறுகின்ற திருத்தலம், முருகனுடைய அற்புதங்களை வடிவமைக்கின்ற இந்த திருத்தலத்திலே முருகநாமம் எங்களுக்கு நல்ல வலிமையை, ஆற்றலை தருகின்றது. அருணகிரிநாதருடைய திருப்புகழ் இதுக்கு மிகவும் மேலும் மேலும் வலி சேர்ப்பதாக அமைகின்றது. பக்தியால் யால் உன்னை பல காலம் பட்டியே மாதிரு புகழ்வாடி முத்தனாமாறனை பெருவாழ்வில் முத்தனாமாறனை பெருவாழ்வில் முக்தியே சேர்வதற் கருள்வாயே உத்தமா தானசர் குணனேய ஒப்பிலா மாமணி கிரிவாச வித்தக ஞான சத்தினி பாத வெற்றிவேலாயுத பெருமாளே. விழிக்கு துணை திருமென் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு துணை அவன் 12 தோளும் பயந்ததனி வழிக்கு துணை செங்கோடன் மயூரமுமே திரப்பிணி தீர திவாதுமஞான ஊராதியதான ஓர்வார் கருள்வாயே பாரோர்கிசை பாலாகிரிராஜ பேரார் பெரியோனே பெரூர் பெருமாளே. எல்லோருக்கும் எல்லாம் வல்ல அம்பாளுடைய கடாட்சம் கிடைப்பதோடு எல்லாம் வல்ல ஆற்றங்கராயனுடைய திருவருளும் குருவருளும் இறையருளும் எல்லோருக்கும் கிடைக்க வாழ்த்தி வணங்கி இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு நல்கிய இந்த சந்நிதியான ஆச்சிரமா மோகனதாஸ் சுவாமி அடிகளார் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெற்றுக் கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம்.